லவ் டுடே படம் பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ. சி டியூட் பார்த்துட்டு வந்தேன். ஒரு பையன் இப்படி பண்ணுவானா, ஜோக்கர் ஆகிட்டாரா அவங்கள, ஜோக்கர் 90s கிட்ஸ் மேபி கிரிஞ்சா இருக்கலாம். லவ் டுடே படம் பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ. சி டியூட் பார்த்துட்டு வந்தேன். லவ் டுடே அளவுக்கு நம்ம ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி நினச்சிட்டு வந்தோம். இப்போ லவ் ஸ்டோரிஸ் ஜேர்னல்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு லவ் பண்ணுற பொண்ணுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா போல். படம் அவ்வளோவா இல்லை, பட் சாங் சூப்பராக இருக்குது. சாங் வைஸ் இந்த இப்போ புதுசாக வந்துட்டு இருக்காரு மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ்க்காக பார்க்கலாம். அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் அதான் நம்ம லவ் சீக்வன்ஸ் நல்லா இருக்கும். அவர் ஃப்ரெண்டுக்கும் இவருக்கும் போகும், நல்லா போகும்னு நினச்சிட்டு வந்தோம். பட் அந்த அளவுக்கு அவர் ஃப்ரெண்டோட ஆளுக்காக இவர் கஷ்டப்படுறாரு தவிர இவர் லவ்வுக்காக எதுவும் பண்ணதில்லை. கிரிஞ்சுன்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறது, செட் ஆகும் அந்த சீக்வன்ஸ். ஒரு லவ் சீக்வன்ஸ் இவருக்கு செட் ஆகும்னு நினச்சி நம்ம படத்தை நம்பி வந்தோம். பட் ஆனால் ஒரு ஃப்ரெண்டுக்காக பண்ணுறது எல்லாமே செட் ஆகலை. ஏன்னா இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பையன்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் இவருக்கு இவங்க தான் லவ் சீக்வன்ஸ் செட் ஆகும்ன்ற நினச்சி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கொட்டுன்னு வந்து திடீர்னு இவங்கள தான்ன்ற மாதிரி செட் பண்ணுறதை ஏற்றுக்க முடியல, யாராலும் ஏற்றுக்க முடியல. பாட்டை வச்சு மேனேஜ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். படத்தில் வர்றது இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. பிரதீப் ப்ரோக்காக படம் பார்க்கலாம், மற்றபடியில் பெருசாக அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. ஏன்னா ஜெய் பண்ணி அவருக்காக ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். ஒரு லவ்வில் ஜென்சி லவ் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். ஆனால் அவரே எல்லாமே விட்டுட்டு அவர் மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் இப்படி பண்ணுவானா, ஜோக்கர் ஆகிட்டாரா அவங்கள, ஜோக்கர். இப்படியும் ஒரு சில பசங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த படம் ரொம்ப வலிக்கும். இவர் புதுசாக வராரு, இட் வாஸ் குட். லைக் தனுஷ் மாதிரி அதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் நோ. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றத சொல்ல வராங்க. மோர் தேன் த கேஸ்ட் எல்லாத்தையும் விட நம்ம ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. தேங்க்யூ. அது நல்லா தான் இருந்துச்சு. ஐ டோன்ட் ஹேவ் எனி, எல்லாமே நல்லா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேல ரியலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் சொல்ல முடியாது, உள்ளே பார்த்தா தான் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். இப்போ நான் சொல்லிட்டேன்னா இருக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது மட்டும் தான் சார். படம் ஃபுல்லாக அது ஒரு பாட்டு மட்டும். அதே மியூசிக் தான். அதே பாட்டு தான் போட்டுருக்காங்க. அனிருத் எங்கே இருக்காரு, இவன் எங்கே இருக்கா? அனிருத் 2 பாட்டு போட்டு ஒரே இதில் போட்டுவார். இவர் ஒரே பாட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டாரோ. ஐ மீன் அவர் ஆக்டிங்க்கு என்ன சொல்லணும், அவர் எப்பவும் போல தான் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டார். ஹிஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இஸ் லைக் தேர். அவர் இருந்தாருன்னா அவருக்கு மேலே மட்டும்தான் கண்ணு போகுது. ஸோ நான் கதையே சொல்லிடுவா? இல்லை ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ கேன் சே எனி திங். பட் இட்ஸ் வர்த். லைக் எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியை கூட்டின்னு போய் பாருங்கள். 2 மணி நேரம் உங்களுக்கு ஜாலியாக போகும். இட்ஸ் நாட் லைக் ஃபைட்டு, ஸோ குழந்தைய கூட்டின்னு போக முடியாதெல்லாம் கிடையாது. எல்லாரும் போய் பார்க்கலாம். பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிரிஞ்சு அது 90s கிட்ஸ் மேபி கிரிஞ்சா இருக்கலாம். ஃபார் மீ இட் வாஸ் லைக் வெரி நைஸ் டு see. கிரிஞ்சாவும் இருக்கு, கிரிஞ்சு இருக்கிறதாங்க ட்ரெண்டிங்கே. அது தாங்க விஷயம். ஆமாம், அது அவரே சொல்லியிருக்காரு, டைலாகாக சொல்லியிருக்காரு. நம்ம கிரிஞ்சா இருக்கிறது நீங்களாம் கலாய்க்கிறத பார்த்தா அதுதான் நீங்கள் ட்ரெண்டிங்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு படத்தில். மேலும் அனிமல்ஸ்லாம் அவர் உண்மையாக லவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் தலைவர் ரஜினி சார் பாரே ஸ்டைல் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த பிஸ்கெட்டை போடுறது, அது இது பண்ணுறது, அந்த ஸ்டைல் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பராக இருக்குது. தனுஷ்லாம் கிடையாதுங்க இதில். எதுங்க அவரை பிடிச்சி வச்சுட்டு வரீங்க? யாரும் ஒப்பிடாதீங்க. அதே கெட்டப் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி மாற்றினார்னா, ஏன்னா இப்போ அவர் நியூ ஜென்ரேஷன் ஆக்டர்னால ஒரு நல்ல ஒரு வேறு கெட்டப் பயங்கரமாக கொண்டு வந்து நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும். இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸு, அப்புறமா கண்டென்ட் கிரியேஷன் நிறைய பேர் பார்க்கல. நான் பார்த்தானா அவங்க எல்லாருமே இந்த படத்தில் 2-3 இன்ஸ்டாகிராம் அவங்க எல்லாரையும் இன்ஃப்ளூயன்சர் எல்லாரையும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. செம்மையாக இருந்தது படம். அவங்களெல்லாம் வாய்ப்பு கொடுத்த பிரதீப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கிரிஞ்செல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன கிரிஞ்சி நம்ம சொல்கிறது தான். அவரே சொல்லியிருப்பார். மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை பார்க்குறது ப்ரோ. மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரதீப் ட்ரைலரில் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்தில் கிரிஞ்செல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டிய படம் இந்த படம். நீங்கள் தீபாவளிக்கு நல்லபடியாக எல்லாரும் போய் பாருங்கள். சரத்குமார் தான், அவர் தான் லீட் ரோல் பண்ணி நல்ல ஒரு லீட் ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு லீட் ரோல்லையே இந்த கேஸ்ட் கான்செப்ட் சூப்பராக சொல்லி வந்திருந்தாங்க. அவங்க படத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹீரோ மெட்டீரியல் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் வந்துட்டாரு. ஏன்னா ஒரு பிளாக் பஸ்டர் 3 படம்லாம் சும்மா கொடுமை. தமிழ் இப்போலாம் 1000 கோடி தான். இப்போது 1000 கோடி இப்போ டார்கெட் போகிற இடத்துல 100 கோடி இவர் எடுத்து அவனை சொல்லியிருக்காங்களே, அது இந்த படத்தில் திரும்ப சேரும். மியூசிக் வைஸ் நல்லாவே இருக்குது சார். இல்லை எனக்கு தெரிஞ்சு கேப்பே விடாமல் தான் எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி குட். அவரோட ஆக்டிங் மாசாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒன்றும் வராதுன்னு நினச்சேன். பட் அந்த மெயின் சீன் வரும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு.